In which of the following compound does the central atom obey the octet rule? So first octet rule அப்படின்னா என்னது அப்படின்னா, ஸோ ஒரு சென்ட்ரல் ஆட்டம் இருக்குன்னா அந்த ஆட்டமை சுற்றி மொத்தமாக அட்லீஸ்ட் 8 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக நம்ம லோன் பேர்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பாண்ட் பேராக கூட இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து டோட்டலாக 8 இருக்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்துக்குள்ளே ஸ்ட்ரக்சரையும் பார்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எதில் 8 எலக்ட்ரான் இருக்குது, அப்போ தான் அது வந்து ஒபே பண்ணுதா இல்லையான்னு தெரியும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு XeF4. ஸோ இப்போ ஒரு ஸ்ட்ரக்சரை எப்படி டக்குன்னு வரையுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரைன், நியான் இதை எடுத்துப்போமே. ஸோ இதில் வந்து ஈச் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ்குள்ளே வேலன்ஸ், ஈச் ஆஃப் த எலமெண்ட்ஸ்குள்ளே வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது, இதில் வந்து இது வந்து 3, இதில் வந்து 4, இதில் வந்து 5, இதில் வந்து 6, இதில் 7, இதில் 8. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் தெரிஞ்சிச்சுன்னா கீழே உள்ளதுக்குமே அதே தான் இருக்கும். இப்போ போரானுக்கு இப்போ 3னா அலுமினியமுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது தான் 3 தான். இப்போ கார்பனுக்கு 4னா சிலிக்கானுக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது 4 தான். பிகாஸ் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ கார்பனுக்கு நீங்கள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட்டிங்க அப்படின்னா என்ன வரும், 1s2, 2s2, 2p2 வரும், அப்படி தானே? அதே இது சிலிக்கானுக்குள்ள அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் இதில் என்னது, இதுதான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அப்படி தானே 4. அதே இது சிலிக்கானுக்கு டேரெக்டாக நீங்கள் எப்படி எழுதிடலாம்னா 3s2, 3p2 அவ்வளோதான். ஓகேவா? பிகாஸ் இது வந்து செகண்ட் பீரியடில் இருக்குது, இது வந்து தேர்ட் பீரியடில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இது சொல்லிட்டுருக்கேன். ஸோ பாஸ்பரஸ்க்கும் வந்து 5 தான் இருக்கும், ஆக்சிஜனுக்கும் சல்ஃபருக்கும் வந்து 6 தான் இருக்கும், ஃப்ளூரின், குளோரின், புரோமின் எல்லாத்துக்கும் என்ன தான் இருக்கும், 7 தான் இருக்கும். ஹீலியம், நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான் இது எல்லாத்துக்குமே என்ன தான் இருக்கும், 8 எலக்ட்ரான்ஸ் தான் வேலன்ஸ் எலக்ட்ரானாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த ஜெனான் தான் தேவைப்படுது, அப்படி தானே? ஏன்னா நம்ம ஜெனான் தானே இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். ஸோ XeF4ல் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் ஜெனான். எதுக்கு ஒன்று வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, லோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எதுக்கு இருக்குதோ அதுதான் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதில் வந்து லோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஜெனானுக்கு தானே, ஜெனானுக்குள்ள எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வேல்யூ வந்து 0. ஓகே, இப்போ ஜெனானுக்குள்ள வேலன்ஸ் எலக்ட்ரானும் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு என்னது 8. நம்ம அதை எப்படி எழுதிக்கலாம், நியான்னா 2s2, 2p6, ஆர்கான்னா 3s2, 3p6, அப்படி தானே? இது வந்து 4s2, 4p6, இதில் வந்து 5s2, 5p6. இதுதான் பேசிக்லி த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இல்லாட்டி வேலன்ஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ ஜெனானுக்கு 5s2, 5p6. ஸோ பேசிக்காக ஜெனானுக்கு எந்த பாண்ட்லாம் ஃபார்ம் ஆகலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 4 பாண்ட்ஸ் இருக்குது. இப்போ 4 பாண்ட்ஸ் இருக்குன்னா எத்தனை லோன் பேர் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியணும்ல, அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ 5s2 அப்படியே வச்சுக்கலாம். 5p6னால் எப்படி போடுவீங்க, 1 2 3 4 5 6. இது s ஆர்பிட்டல், 5s ஆர்பிட்டல், இது 5p ஆர்பிட்டல். இப்போ வந்து இதில் வந்து என்னது கூட இருக்கும், இதில் வந்து 5dயுமே கூட இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட், அப்படி தானே? இப்போ எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்னது, எக்ஸைட்டட் ஸ்டேட் 1ல் என்ன ஆகும்னா இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள், 1 எலக்ட்ரான், இங்கே வந்து 1 2 3 4. இங்கே இப்போ நம்மளுக்கு எத்தனை பாண்ட் ஃபார்ம்லாம், 2 பாண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். எத்தனை லோன் பேர் இருக்குதுன்னு பாருங்கள், 3 லோன் பேர் இருக்குது. ஸோ எப்போல்லாம் ஜெனானுக்கு வந்து 2 பாண்ட் இருக்கிற மாதிரி பார்க்குறீங்களோ நீங்கள் 3 லோன் பேரும் போட்டுடணும். ஓகேவா? 2 பாண்ட் இருந்துச்சுன்னா ஏன்னா 3 லோன் பேர் இருந்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அடுத்த எக்ஸைட்டேஷன் பார்ப்போம். ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸைட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரானும் இருக்குது, ஏன்னா எல்லாம் சேர்ந்து இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம எக்ஸைட் பண்ணிக்கலாம். ஸ்பேஸும் இருக்குது, நம்ம எக்ஸைட்டிங்கு பண்ணிக்கலாம்ல, டி ஆர்பிட்டல்லாம் எம்டியாக இருக்குது, அப்போ எக்ஸைட் பண்ணிக்கலாம். அப்போ என்னாகும், இதில் வந்து இப்போ 1 2 3 4, இதில் வந்து இப்போ எக்ஸ்ட்ரா 2 எலக்ட்ரான். இப்போ எத்தனை பாண்ட், 4 பாண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 லோன் பேர், இது தானே நம்மளுக்கு இப்போ தேவை. XeF4னால் என்னது, 4 பாண்ட் இருக்குது, பேசிக்லி 4. ஸோ ஜெனான் வந்து 4 பாண்ட் வந்து ஃப்ளூரின் கூட ஃபார்ம் பண்ணுது, அப்படி தானே? அப்புறம் மிச்சம் 2 வந்து என்னதான் இருக்குது, லோன் பேராக இருக்குது, அப்படி தானே? இதுதான் நம்ம இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஹைப்ரிடைசேஷன் மூலமாக, ஜாமெட்ரி ஷேப் மூலமாகவும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இது ஒரு காமன் ப்ரொசீஜர். ஓகேவா?
ஸோ இப்போ இதில் நம்ம கவுண்ட் பண்ணோம் டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளோ இருக்குது 1 2. ஸோ ஒரு பாண்டில் எவ்வளோ இருக்கும் 2 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ இது வந்து ஆக்டெட் ரூலை ஃபுல்ஃபில் பண்ணலை, இது வந்து ஒர்க் அவுட் ஆகலை ஆக்டெட் ரூலுக்கு, அப்படி தானே. அப்போ அடுத்தது பார்ப்போம் AlCl3. AlCl3க்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் போரானுக்கு வேலன்ஸ் எலக்ட்ரான் 3ன்னு பார்த்தோம். அப்போ அலுமினியமுக்கும் 3 தானே. ஸோ போரானுக்கு எப்படி சொல்லுவீங்க 2s2 2p1 2s2 2p1, ஏன்னா 1s2 2s2 2p1. போரானுக்கு 5. அப்போ அலுமினியமுக்கு அவுட்டர் மோஸ்ட் கான்ஃபிகரேஷன் வந்து 3s2 3p1 ரைட்டா. அதை நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் 3s2 3p1 இப்படி தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஓகேவா, இது கிரவுண்ட் ஸ்டேட். அதுக்கப்புறம் எக்ஸைட் ஆகும், ஏன்னா இடம் இருக்குல்ல எக்ஸைட் ஆகுறதுக்கு. அப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த எலக்ட்ரானை நம்ம இங்கே எக்ஸைட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகும், நம்ம இப்போ 3 பாண்ட் கொடுக்கலாம், அப்படிதானா 3 பாண்ட் கொடுக்கலாம். ஸோ 3 பாண்ட்ஸ் கேன் பி ஃபார்ம்ட் ஹியர். ஒரு வேக்கன்ட் p ஆர்பிட்டல் இருக்கும், ஆனால் லோன் பேர் எங்கே, லோன் பேர்லாம் இருக்காது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் ஜென்ரலாக வரைஞ்சோம் அப்படின்னா AlCl3 இப்படி இருக்கும். இப்போ நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஆக்டெட் ரூல் ஃபுல்ஃபில் பண்ணுதா அப்படின்னா 1 2 3 4 5 6. இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணல. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் வந்து ஆக்டெட் ரூலோட ஆக்டெட் அதாவது 8ஓட கம்மியாக இருக்குது, அப்படி தானே. இதில் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்போவேலண்ட் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ 8 விட கூட இருந்துச்சுல, இதிலலாம் 12 இருந்துச்சு. இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைப்பர் வேலண்ட். இதெல்லாம் வந்து லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டெட் ரூலில் நீங்கள் படிப்பீங்க சரியா. ஹைப்பர் வேலண்ட் அதாவது 8 விட கூட இருக்குது, ஆனால் அது வந்து இருக்குது தான், இதெல்லாம் எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குது. பட் தென் ஆக்டெட் ரூலில் மட்டும் ஃபாலோ பண்ணாது. ஓகேவா. அடுத்து பார்ப்போமே SF6. ஸோ SF6க்கு வந்து ஃபஸ்ட்டு எஸ்ஸுக்குள்ள கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு தெரியணும். இப்போ ஆக்சிஜனுக்கு இங்கே பாருங்கள், ஆக்சிஜனுக்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வந்து அவுட்டர் மோஸ்ட் வந்து 6. அப்போ சல்ஃபருக்கும் 6 தானே. இப்போ ஆக்சிஜனுக்கு எப்படி எழுதுவீங்க 1s2 2s2 2p. மொத்தம் ஆக்சிஜன் எத்தனை எலக்ட்ரான்ஸோ 2p 4 போடுவீங்க, அப்படி தானே 2p4. ஸோ டோட்டலி அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் ஹியர் இதில் வந்து எவ்வளோ 6, அப்படி தானே. அப்போ சல்ஃபருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா 3s2 3p4 அவ்வளோதான், அதுவுமே 6 தான். பட் தென் பீரியட் நம்பர் மட்டும் மாறும். ஓகேவா. ஸோ சல்ஃபர் வந்து நான் 3s2 இப்படி போட்டுக்கிறேன் 3s2. அதுக்கப்புறம் 3p 1 2 3 4 3p4 போட்டுட்டேன். இப்போ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட். இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சல்ஃபருக்கு 2 பாண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா 2 லோன் பேர் இருக்கும். இப்போ சல்ஃபருக்கு ஏதாச்சும் ஒரு சல்ஃபருக்கு நீங்கள் 2 பாண்ட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக 2 லோன் பேர் இருந்து தான் ஆகணும். ஓகேவா. இப்போ எக்ஸைட்டேஷன் ஸ்டேட் 1 பார்ப்போமே. ஏன்னா இதில் வந்து என்னது 3D எம்டி ஆர்பிட்டல் இருக்கும்ல, அப்போ எக்ஸைட் ஆகுறதுக்கு இடம் இருக்குது, எலக்ட்ரான் எக்ஸைட் ஆக. அப்போ அது அங்கே போகும் தானே. இங்கே பாருங்கள் பேர்டாக இருக்கிறது வந்து அங்கே எக்ஸைட் ஆகி போகுது, அது எக்ஸைட்டேஷன் 1ன்னு வச்சுப்போமே. அப்போ இப்போ எத்தனை எலக்ட்ரான் வந்து தனியாக இருக்குது பாண்ட் ஃபார்ம் பண்ண. ஸோ பேசிக்லி இதில் வந்து ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரான் தானே பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அக்கார்டிங் டு வேலன்ஸ் பாண்ட் தியரி என்ன படிச்சிருப்போம், ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானாக இருக்கிற ஸ்பீஷீஸ்லாம் வந்து தனித்தனியாக பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இதில் வந்து எத்தனை பாண்ட் 4 பாண்ட் ஃபார்ம் பண்ணுது, 1 லோன் பேர். ஸோ 2 பாண்ட்னா 2 லோன் பேர், 4 பாண்ட்னா 1 லோன் பேர். அடுத்து இன்னொருக்கா எக்ஸைட் பண்ணலாம் தானே. இந்த பர்டிகுலர் எலக்ட்ரான் இருக்குல்ல, இந்த பர்டிகுலர் எலக்ட்ரானையும் நம்ம போடலாம் தானே, எக்ஸைட் பண்ணலாம், இடம் இருக்குது. ஸோ எக்ஸைட்டேஷன் 2 வச்சுப்போமே. அப்போ அது எப்படி இருக்கும், இப்படி 1 போட்டு p ஆர்பிட்டலில் 3 போட்டு எல்லாம் தனித்தனியாக்கியாச்சு, எல்லாம் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகே 1 2 3 4 5. ஸோ இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் 6 பாண்ட்ஸ். இது தானே நம்ம ஸ்ட்ரக்சர். இப்போ SF6ல் எப்படி எடுத்துக்கோங்க 6 பாண்ட்ஸ் இருக்குல்ல. அப்போது 6 பாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா லோன் பேர் இருக்காது தானே. ஸோ நம்ம அது ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இது வந்து ஹைப்ரிடைசேஷன் ஜாமெண்ட்ரி ஷேப் மூலமாக கூட இதை போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா. ஸோ 6 பாண்ட்ஸ் இருக்குன்னா அப்போ 6 2 12 தானே, 12 எலக்ட்ரான்ஸ். அப்போ இது வந்து ஹைப்பர் வேலண்ட் காம்பவுண்ட், இட் இஸ் நாட் ஆக்டெட். ஆக்டெட் ரூலில் வந்து இதை ஃபாலோ பண்ணலை, அப்படி தானே. ஸோ ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ அஃப்கோர்ஸ் லாஸ்ட் ஒன் தான் ஆன்சர். ஸ்டில் நம்ம பார்ப்போம் எப்படி அப்படின்னு. SCl2. ஸோ எஸ் பற்றி இப்போ தான் பார்த்தோம், அப்படிதானா. எஸ் பற்றி இப்போ தான் பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா SCl2ன்னு சொல்கிறேன். அப்போது இதில் எத்தனை பாண்ட் இருக்குது, 2 பாண்ட்ஸ் இருக்குது, 2 குளோரின் கூட அட்டாச் ஆகிருக்கு.
இப்போது நான் 2 பாண்ட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம இதில் பார்த்தோம். 2 பாண்ட் இருந்துச்சுன்னா எத்தனை லோன் பேர் இருக்கும்? 2 பாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக 2 லோன் பேர் இருந்து தான் ஆகணும், அப்படிதானா? அப்போ 2 பாண்ட் 2 லோன் பேர்னால் இப்போ இதில் நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். டோட்டலாக எத்தனை எலக்ட்ரான்? 1 2 3 4 5 6 7 8. இட் இஸ் ஃபாலோயிங் ஆக்டெட் ரூல், அப்படிதானா? இது ஒன்று தான் ஃபாலோ பண்ணுது. ஸோ SCl2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதை இந்த மெத்தட்லேயும் பண்ணி பார்க்கலாம். இல்லை ஜாமெண்ட்ரி ஷேப்பை வச்சு நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா VBT தியரி, அதுலேயுமே நீங்கள் வந்து போட்டு ஸ்ட்ரக்சர் நம்மளுக்கு வரைய தெரிஞ்சாலே இந்த பிரச்சனை, அதாவது எத்தனை லோன் பேர் இருக்குது, எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, இது தெரிஞ்சாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஓகேவா? தேங்க்யூ.